Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம யுகாதி ஸ்பெஷலா ஆந்திரா ஸ்டைல்ல மேங்கோ புலியோரா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த சிம்பிள் அண்ட் அருமையான ரெசிபியை யுகாதி அன்னைக்கு எல்லாரும் கண்டிப்பா செய்வாங்க. சரி வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். If you like my video, give a big thumbs up and don't forget to click on the bell icon. நம்ம மெயின் இன்க்ரீடியண்ட் ஆன மாங்காவை நல்லா தோல் சீவி இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 கப் அளவு இருக்கும். அடுத்து ஒரு பவுல் பாயில் பண்ண ரைஸு, சாதத்தை குக்கரில் வேக வைக்காமல் வடித்து எடுத்திருக்கேன். அப்போ தான் இந்த மாதிரி உங்களுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். எப்போவுமே வெரைட்டி ரைஸ் செய்கிறப்ப ரைஸ் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அது ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி ரைஸ் நல்லா ஆறி இருக்கணும். இந்த 2 விஷயத்தையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம துருவி வச்ச மாங்காவை ரைஸோடு சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால மாங்காவோட ஃப்ளேவர் வந்து ரைஸில் நல்லா இறங்கி ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடும். கொஞ்சம் மாங்காவை நான் கார்னிஷிங்காக தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து இந்த சாதத்துக்கு தேவையான டெம்பரிங்கை ரெடி பண்ணிடலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் முதல்ல நம்ம வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை ஃப்ரை ஆக லேட் ஆகும், அதனால் நம்ம அதை முதல்ல சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வேர்க்கடலை கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். வேர்க்கடலை நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் சாட்டே பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அடுத்து காரத்துக்கு பச்சை மிளகாவையும் காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகாவும் 3 காஞ்ச மிளகாவையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்தோட அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து ஊற வச்ச கடலைப்பருப்பை 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ஊற வைக்காமலே அப்படியே கூட சேர்க்கலாம். ஆனால் ஊற வச்சு சேர்க்கும் போது கடலைப்பருப்பை ஹார்டாக இல்லாமல் அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கடைசியாக கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா அதை சாட்டே பண்ணிக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்து நம்ம மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், வெந்தயமும் சீரகமும் பொடி பண்ணது 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கடைசியாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தனியா வெந்தய சீரகத்தூள் வந்து நம்ம சாதத்துக்கு தனியாக ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இதை மறக்காமல் ஆட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 1 to 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணால் போதும். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ண சாதத்தை கடாயில் சேர்த்துக்கலாம். இந்த சாதத்தை 4 to 5 பேர் வந்து தாராளமாக சாப்பிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தாளித்த மசாலா சாதத்தில் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதத்தில் ஈரத்தன்மை இருந்ததுன்னா இந்த 2 நிமிஷம் நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணுறதுலேயே அது ட்ரை ஆகிடும். அவ்வளோதாங்க, மேங்கோ புலியோரா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். உப்பு தேவைன்னா பார்த்து செக் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. பெருசாக எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. ஜஸ்ட்டு துவையல் இல்லைன்னா அப்பளம் இருந்தாலே போதும், சூப்பராக இருக்கும். இந்த அருமையான மாங்காய் சாதத்தை ஆந்திரா ஸ்டைலில் செஞ்சு நீங்களும் உங்கள் வீட்டில் அசத்துங்க. ஸ்டே டியூன் டு அவர் சேனல் rasithurusi for more recipes. Happy Ugadi to all. இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறோம். Until then, it's bye from rasithurusi.